அவ்வளவேதான். அடுத்தது என்ன அப்படின்னு மறுபடியும் கேட்டீங்கன்னா, பத்திரமாறு வார்த்தைகளை பயன்படுத்தும் போது ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன், என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அடுத்த நிமிஷம் சொல்வாரு, தீயினால் சுட்ட புண். சரி, தீயினால் சுட்டா புண்ணாகும், கொஞ்சம் கிராமர் வருது, கொஞ்சம் விஞ்ஞானமும் வருது. என்ன ஆகும், மத்த என்னதுனால புண் வந்தாலும் அந்த புண் ஆறுற விதமே வேற. ஆனா தீப்புண் என்ன பண்ணும் தெரியுமா, மேலோட்டமா ஆறிட்டே வரும், உள்ளுக்குள்ள அமுத்தி பாத்தீங்கன்னா குழியா உள்ள புண் ஆறாமையே இருக்கும். இப்படி எல்லாம் வள்ளுவன் வார்த்தைகளை வீணடிக்க மாட்டான். பக்கத்துல உட்கார்ந்துட்டு குழந்தைகிட்ட, தீயினால் சுட்ட புண் ஆறும் இல்ல உள்ளாரும், ஒரு குட்டியா வார்த்தை கொண்டு வந்து வச்சிருவான். ஓ அப்படியா, ஆறாதே, என்னது, நாவினால் சுட்ட வடு, அவ்வளவுதானே, நாக்கால சுடும் போதே அது வடுவா விழுமே, இது எப்படிமா ஆறும்? இது பாட்டுத்திறம். நம்ம படிச்சிருக்கோம். என்ன, எல்லாம் சங்க இலக்கிய காலங்கள்ல பாடல்கள் எழுதுவாங்களாம், எழுதி கொண்டு போய் கடல்ல போடுவாங்களாம். கடல் எந்த ஓலைச்சுவடைகளை தான் கொள்ளாமல் திருப்பி கொண்டு வந்து கரை சேர்க்குமோ அந்த பாடல்கள் எல்லாமே காலம் கடந்து நிற்கும் அப்படின்னு. சாதாரண கடல்ல போட்டா தீந்து போகலாம், திரும்பி வரலாம். காலக்கடல்ல போட்டாங்க. காலம்ங்கிற கடல்ல போட்டு 2000 ஆண்டுகள் கழித்து ஒரு 30ஆம் தேதி அக்டோபர் மாதம் 2016 அப்படிங்கிற இந்த தேதியில இந்த நேரத்துல மாலை நேரத்துல அத்தனை பேர் நடுவில் கரை வந்து சேர்ந்திருக்கிறதுலாம் அப்படின்னா இது பாட்டுத்திறம். இதுதான் பாட்டுத்திறம். தமிழ் சொல்லிக் கொடுக்கும்போது பெருமையோட சொல்லிக் கொடுங்க. தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா அப்படின்னு சொல்றத கொஞ்சம் மாத்தி எழுதுங்க. முதல்ல தலை நிமிர்ந்து நில்லடா, அப்புறம் தமிழன் என்று சொல்லடா. ஏன்னா தலையை கும்பிட்டு சொன்னீங்கன்னா யாருக்காவது கேட்க போகுது? தலையை நிமிர்ந்து நிக்கிறதுக்கு ஒரு முதுகெலும்பு வேணும். முதுகெலும்பு என் மூதாதையர் கொடுத்திருக்காங்க. இட்ஸ் a backbone made of iron and steel. தமிழ் கொடுத்த முதுகெலும்பு சாதாரண முதுகெலும்பு அல்ல, எறும்பாலும் எக்காலும் ஆன ஒரு முதுகெலும்பு. மொழியை திருத்தமா பேசுறதுக்கும் திருத்தமா பழகிறதுக்கும் அறம் சார்ந்த இலக்கியத்தை கொடுத்து பாட்டு திறத்தாலே வையத்தை பாலித்திட வைக்க வேற எவராலையும் முடியாது. என் தமிழ் மொழி கொடுத்த மாதிரி வேற யாரும் கொடுக்கல. அதனால அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம வரைக்கும் தமிழ் வந்துதான், நம்மளை தாண்டியும் போகும், நம்மளை தாண்டியும் போகும். ஆனா என்ன, ஊர் கூடி தேர் இழுக்கும் போது ஒவ்வொருத்தரும் அவங்க பங்குக்கு கயிறை பிடிக்கணும். வலுவான கரங்கள் பிடிச்சாலும் சரி, வலு இழந்த கரங்கள் பிடிச்சாலும் சரி, தேர்வடம் நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய தேருங்கிறதுனால மறக்காம பிடிக்கணும். சங்க இலக்கியத்துக்குள்ள வாங்க. ஆங்கிலம் தன்னை ரொம்ப பெருமையா சொல்லும். உலக இலக்கியம் அத்தனையும் படிக்கணும். பாரதி மாதிரி முறுக்கு மீசையும் முண்டாசும் போட்டுட்டு ஒரு எட்டயபுரமாக மேடையில எழுந்து வந்து நின்று ஒரு மோனோ ஆக்ட் நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னா கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. யாமறிந்த மொழிகளிலே அப்படின்னு பாரதி சொல்றான் அப்படின்னா அவனுக்கு 8 மொழிக்கு மேல தெரியும். அது மேற்கோளா காட்டுற ஒரு சாதாரண அடிப்படை தகுதி நமக்கு இல்லைன்னு சொன்னா சொல்லக்கூடாது. யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனியாவது எங்கும் காணோம் அப்படின்னு சொன்னா அவன் எங்கெல்லாமோ போனான், படிச்சான், அத்தனையும் படிச்சு பார்த்து தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் அப்படின்னா தமிழுக்கு இவ்வளவு ஒரு இனிமை எங்க வந்தது? ஆங்கில இலக்கியம் தன்னுடைய 19ஆம் நூற்றாண்டில் கண்டுபிடித்ததாக பியூட்டிஃபுல் பொய்டிக் டெக்னிக் அப்படின்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய யுக்தியாக டிராமாட்டிக் மோனோலாக். அது நீங்க போய் எங்க தேடினாலும் கிடைக்கும். மோனோனாலே ஒரு நபர், லாக்னாலே பேச்சு, 2 பேர் வந்தா டயலாக். இடையில நாடகத்தன்மையும் வந்ததுன்னா அது டிராமாட்டிக் மோனோலாக். ராபர்ட் பிரவுனிங் அதுக்காக கைத்தட்டியாச்சு, டென்னிசனுக்கு அதுக்காக கைத்தட்டியாச்சு. பிரவுனிங் தான் அதை கண்டுபிடிச்சாரு. இதெல்லாம் சொல்லும் பொழுது மனதுக்குள்ள உட்கார்ந்து சிரிக்கலாம். ஆனா சிரிக்கிறதுக்கு முன்னால இன்னொன்னு பார்க்கணும், என் வேற எவ்வளவு ஆழமா பாஞ்சிருக்குன்னு பார்க்கணும். சங்க இலக்கிய பாடல்கள்ல அகப்பாடல்கள் அத்தனையுமே டிராமாட்டிக் மோனோலாக் தான். ரொம்ப சாதாரணமாக தலைவி கூறுவது, தலைவன் என்ன ஒரு நனி நாகரிகம், தேடி பாருங்கப்பா. ரொம்ப அழகாக இளங்கோ அவர்கள் சொல்லும்போது சொன்னாங்க, தமிழ் பிறந்த போது நாகரிகம் இருந்தது, நாகரிகம் வரும்போது தமிழ் வந்துவிட்டு இருந்தது அப்படின்னு அவர் சொன்னது ரொம்ப அழகாக அதை மென்ஷன் பண்ணார். தமிழ் தனியா நாகரிகம் தனியா பிரிக்க முடியாது. தமிழ் பேசுற எல்லாருக்குமே நாகரிகமான நடவடிக்கை இருக்கும். வார்த்தைகள் மேல கண்டிப்பாக, சொல் மேல ஒரு அப்சல்யூட் கண்ட்ரோல் ஓவர் வாட் யூ சே கண்டிப்பாக இருக்கும். அப்படி பார்த்தோம் அப்படின்னா இந்த டிராமாட்டிக் மோனோலாக் அப்படின்னு டென்னிசனையும் பிரவுனிங்கையும் கொண்டாடும் போது வகுப்புல நான் சொல்வேன், ஐ பிலாங் டு தி டிபார்ட்மெண்ட் ஆஃப் இங்கிலீஷ். அதனால்தான் மீண்டும் மீண்டும் நான் சொல்லக்கூடியது, ஐ எம் அ டீச்சர் ஆஃப் இங்கிலீஷ் பட் ஐ எம் அ தமிழ் டீச்சர். ஐ எம் அன் இங்கிலீஷ் டீச்சர் அப்படின்னா அந்த நாட்டுக்கு சொந்தம்னு அர்த்தம். நான் ஐ எம் நாட் அன் இங்கிலீஷ் டீச்சர், ஐ எம் அ தமிழ் டீச்சர். நான் தமிழ்நாட்டுக்கு சொந்தம். தமிழ் அம்மாவுக்கும் தமிழ் அப்பாவுக்கும் பிறந்த குழந்தை. அதனால ஐ எம் அ தமிழ் டீச்சர் பட் ஐ எம் அ டீச்சர் ஆஃப் இங்கிலீஷ். ஆங்கிலத்தை சொல்லிக் கொடுக்கும் அந்த அளவுக்கு இங்கிலீஷ்ல கிராமர் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா வேணும் நமக்கு.
அப்படி சின்ன ப்ரிப்போசிஷன் தானே, அதை எங்க வேணாலும் தூக்கி வீசினாலும் இருக்கக்கூடாது. அப்படி பாத்தீங்க அப்படின்னா மிக சாதாரணமாக தலைவர் தலைவி பேர் சொல்ல மாட்டோமா நாம. ஏன்னா 2000 வருடங்களுக்கு முன்னால் நிகழ்ந்த நிகழ்ச்சிகள் உங்க வாழ்க்கையில அன்றாடம் புழக்கத்தில் இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகள். ஆக பெயருங்கிறது வெறும் விபத்து, வயதுங்கிறது விபத்து, மொழிங்கிறது வெறும் விபத்து. ஆனா இந்த விபத்துக்கள் எல்லாரும் ஒன்றாக கூடி இருக்கக்கூடிய நாம ஒரு நாளும் விபத்தாக மாறக்கூடாது. அப்படி பார்த்தா நீங்க எல்லாம் பார்த்து பார்த்து புழக்கத்துல விட்ட மிக சாதாரணமான ஒரு அழகான பாடல் குறுந்தொகையினுடைய மிக ஆணிவேராக இருக்கக்கூடியது. உங்க அப்பாவும் எங்க அப்பாவும் யாரோ தெரியாது, உங்க அம்மாவும் எங்க அம்மாவும் யாரோ தெரியாது, நீயும் நானும் எந்த விதத்திலையும் உறவு கிடையாது. ஆனா செம்புல பெயல் நீர் போல அன்புடை நெஞ்சும் தான் கலந்தனவே. கூச்சப்பட வேண்டாம், காலால கோலம் போட வேண்டாம், நகத்து கடிக்க வேண்டாம். குழந்தைங்களுக்கு இந்த பாடல்களை சொல்லிக் கொடுக்கும் பொழுது பயப்பட வேண்டாம். பாரதி பக்கத்துல வந்து நின்று தோளை தட்டி சொல்லுவான், எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருக்கிறத ஒரு குழந்தை பார்த்தது அப்படின்னா தன்னம்பிக்கையோட வளரும், தைரியத்தோட வளரும். அப்பாவும் அம்மாவும் எப்போ இப்படி நின்னா பள்ளிக்கூடத்துல வந்து ஆசிரியர் பாடம் எடுக்கும் போது எங்கேயோ இலக்கில்லாத ஒரு இடத்துல கண்ணை குத்திட்டு உட்கார்ந்துருக்கும். அம்மாவும் அப்பாவும் சந்தோஷமா இருக்காங்களா, அப்பாவுக்கு அம்மா கிட்ட கோவப்படும் போதுல அப்பா வந்து யார் என் முன்னாடி பேசுறது அப்படின்னு சொல்லி அப்பா இப்படி இது பண்றாரா, அவ்வளவுதான் நான் குழந்தை சிரிச்சுட்டு போவோம். தாயும் தகப்பனும் ஒருத்தர் ஒருத்தர் அன்பா இருக்கிறத பாக்குறத விட பெரும் கொடை ஒரு குழந்தை கிடையாது. எவ்வளவு பெரிய விஷயத்தை கொண்டு அவ்வளவு என்னவா யாயும் யாயும் யாராகியாரோ, யாயினா தாய் தான். எங்க அம்மாவும் உங்க அம்மாவும் யாரு தெரியாதா? சரி, எந்தையும் இந்தையும் எம்முறை கேளு கேளு கேண்மை பக்கத்துல இருக்கக்கூடிய உறவினர்கள் கேளு, எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளு. சரி, நீயும் நானும் எவ்வழி அறிதும், உனக்கு எனக்கு ஏதாவது தெரியுமா? 2000 வருடங்களுக்கு முன்னால வந்த வார்த்தைகள் வழக்கொழியில இன்னும் புழக்கத்துல இருக்கு. சொல்ற விதத்துல சொன்னோம்னா இன்னும் அழகா வரும். நீயும் நானும் எப்படி தெரியும்? சரி, ஆனா இப்ப ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துட்டோமா? செம்புல பெயல் நீர் போல அன்புடை நெஞ்சம் தான் கலந்தனவே. எழுதினவன் யாருன்னு தெரியாது, எப்ப எழுதினான்னு தெரியாது. சொன்ன ஒத்த அழகான பாட்டு திறத்தால் வந்த அந்த ஒத்த வரியை வச்சுக்கிட்டு செம்புல பெயல் நீரார் அப்படின்னு கீழே பெயர் போட்டுட்டோம். அப்படியெல்லாம் 2000 வருஷம் தாண்டி ஒரு மனுஷனால நிக்க முடியுமாப்பா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. என்ன அவன் சொல்லி இருந்தா, எத்தனை விதமான ஒரு அழகான மொழியில அவன் பயின்று வந்திருந்தா அதை சொல்லி இருக்கலாம். தமிழ மொழியா இல்ல, எங்கெங்க இருந்து நீர் வருதோ அந்த ஒவ்வொரு நீருக்கும் பேர் இருக்கு. ஒரு சின்ன குண்டு குழிக்குள்ள எடுத்தீங்களா, குண்டு நீர்னு சொல்வீங்க, ஆற்று நீர்னு சொல்வீங்க, ஊற்று நீர்னு சொல்வீங்க. அருவியில இருந்து வருதா அருவின்னு சொல்வீங்க. 3 இடம் கடல் ஒன்னா சேர்ந்தா முன் நீர் அப்படின்னு சொல்வீங்க, கடல் நீர்னு சொல்வீங்க. ஒவ்வொரு நீருக்கும் முன்னால கொடுத்துட்டே இருக்கும். யோசிச்சு பாருங்க. again your science comes. விஞ்ஞானம் பக்கத்துல வந்து உட்காருது, கொஞ்சம் நகரு அப்படின்னு என் தமிழ் புலவன் பாட்டு திறத்தால அந்த தமிழ் புலவன் என்ன சொல்றான் தெரியுமா? எல்லா நீருக்கும் நிலம் இருக்கிறது தெரியும், எல்லா நிலத்துக்கும் நீர் இருக்கிற விஷயமும் தெரியும். கப்பல்ல போகும்போது எங்கேயும் வெறும் தண்ணி காடாக இருந்தது அப்படின்னா ஒரு பறவை பறந்தா உங்களுக்கு தெரியும் எங்கேயோ நிலம் இருக்கு அப்படின்னு. வறண்டு போன நிலத்துல போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு பறவையை பாத்தீங்கன்னா தெரியும் எங்கேயோ தண்ணி இருக்கு அப்படின்னு. ஆக நீர் இருக்கிற விஷயம் நதிக்கு நிலத்துக்கு தெரியும், நிலம் இருக்கிற விஷயம் தெரியும். நதி கிட்ட கேளுங்க, கரை இருக்கிற விஷயத்த சொல்லும். கடல் கிட்ட கேளுங்க, கரை இருக்கிற விஷயத்த சொல்லும். கொற்ற அருவிட்ட கேளுங்க, 2 பக்கம் மலை இருக்கிற விஷயத்த சொல்லும். நிலம் இருக்கிறது நீருக்கு தெரியும், நீர் இருக்கிறது நிலத்துக்கு தெரியும். ஆனா ஒரே ஒரு நீருக்கு மட்டும்தான் நிலம் இருக்கிற விஷயமே தெரியாது. தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதை பிரிக்க முடியாது. உங்க அம்மாவும் எங்க அம்மாவும் யாருன்னு எனக்கு தெரியாது, உங்க அப்பாவும் எங்க அப்பாவும் யாருன்னு தெரியாது, நீயும் நானும் எவ்வழி அறிதும், உனக்கும் எனக்கும் என்னன்னு தெரியாது. ஆறும் ஆற்றும் கரையும் கலந்தது போல, கடலும் கடற்கரையும் கலந்தது போல, அருவியும் பக்கத்தில் இருக்கும் மலைச்சாரலும், இப்படி எல்லாம் ஒண்ணும் வார்த்தை பித்தலாட்டம் பண்ணல. ரொம்ப அழகா என்ன சொல்றான்னு தெரியுமா? செம்புலமும் நிலம்னு கூட சொல்லல. நிலம் அப்படின்னா அது வெறும் எதுவும் முளைக்காத கட்டாந்தரைய கூட நிலம்னு சொல்லுவோம். புலம்னு எதுக்கு தெரியுமா தமிழ்னு சொல்லுவான்? உழுது உழுது பண்படுத்தப்பட்ட ஒரு மண்ணுக்கு மட்டும்தான் புலம்னு சொல்லுவான். கொற்ற மழை காட்டுத்தனமான நிலத்துல விழுந்தா காணாம போயிடும், புலத்துல விழுந்தா மட்டும்தான் மாற்றம் சம்பவிக்கும். செம்புல நீர் போல இல்ல, பெயல் நீர் போல ஆகாயத்திலிருந்து வரக்கூடிய தண்ணிக்கு இதுவரைக்கும் பூமி இருக்கிற விஷயமே தெரியாது. பூமிக்கு தன் மேல விழப்போற இந்த ஆகாயத்திலிருந்து வர தண்ணியை பத்தி தெரியாது. தெரிஞ்சதுக்கு அப்புறம் பிரிக்க முடியாது. எத்தனை கஷ்டப்பட்டு 2 மார்க்குக்காக ஒரு டெஃபினேஷன் கொடுத்து, 4 மார்க்குக்காக ஒரு டெஃபினேஷன் கொடுத்து, நீங்களும் நானும் உருண்டு உருண்டு பாஸ்கல் லா அப்படின்னு படிச்சுட்டு இருக்கிறதெல்லாம் இயல்பாக போற போக்குல போ இது இவ்வளவுதான் விஞ்ஞானம் அப்படின்னு தட்டிட்டு ஒருத்தம் போனா அப்படின்னா புரியாததுனால்தான் நம்ம புலம்புறோம். புரிஞ்சுது? நீங்க பாட்டு திறத்தாலே பாஸ்கல் விதியை மறுபடியும் கொண்டு வாங்க.
லா ஆஃப் ஃப்ளோட்டேஷன். உட்கார்ந்து உருப்போட்டு படிச்சுட்டு இருக்கும்போது நீங்க சொல்றீங்க திடப்பொருளுக்குன்னு ஒரு தன்மை இருக்கு, வாயுவாக இருக்கக்கூடிய காற்றாக இருக்கக்கூடிய பொருளுக்குன்னு ஒரு தன்மை இருக்கு. ஆனா நீர் தன்மையில் இருக்கக்கூடிய லிக்விட் ஹஸ் காட் அ ப்ராப்பர்ட்டி. அது ஆசிரியர் சொல்லிக் கொடுப்பாங்க. பௌதிகத்துல மட்டும்தான் அது வரும்னு சொல்லிக் கொடுப்பாங்க. எல்லாரும் அதை சொல்லிக் கொடுக்கும் போது தமிழனையும் நம்மளுடைய அவ்வை பாட்டி அத்தனை பேரையும் நகர்த்தி வச்சுட்டு நம்ம அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கோம். ஒண்ணும் இல்லை, ரொம்ப அழகா அவ்வை பாட்டி சொல்றா, என்ன ஆழ அமுக்கி முகக்கினும் நாழி முகவாது நாள் நாழி. ஒரு நாழி அப்படின்னு ஒரு காலத்துல இருந்தது நம்ம வீட்டுல எல்லாம். சின்ன ஒரு ஆழாக்கு அப்படின்னு சொல்லுவோம். குழந்தை ரொம்ப குட்டியா இருந்தாலும் உழக்கு மாதிரி இருந்துட்டு அப்படின்னு எல்லாம் பழமொழி கூட சொன்னோம். இப்ப அதெல்லாம் பழமொழியும் வழக்கொழிந்து போயாச்சு. மொழி வறுமைப்படுறது எப்ப தெரியுமா? தாய் தகப்பன் பழமொழிகளை எல்லாம் பழைய மொழிகளாக களையும் பொழுது மொழி வழக்கொழிந்து போயிடும். அப்போ ஆழ அமுக்கி முகக்கணும். எத்தனைதான் ஒரு டபரா டம்ளர் எடுத்துட்டு நீங்க அமுக்கி அந்த நாழிய முகந்தாலும் நாழி முகவாது நாலு நாழி. ஒரு நாழி எவ்வளவு தண்ணி எடுக்குமோ அவ்வளவுதான் எடுக்கும், 4 நாழியெல்லாம் எடுக்காது. 1 கிலோ மாவு தான் கொள்ளும்னா ஒரு 100 கிராமம் உள்ள அடைக்கலாம். இவ்வளவு வால்யூம் தான் கேஸ் போகணும், இன்னும் கொஞ்சம் கூட அடைக்கலாம். ஆனா தண்ணி மட்டும் உங்களால அது முடியாது. இது அவ்வை சொன்னார். ஆஃப்டர் ஆல் அவ்வை சொன்னது. இதுவே வேற யாராவது கொண்டா ஒரு நோபல் பரிசு கொடுத்துட்டு உட்கார்ந்து மனப்பாடம் பண்ணி மார்க்குவாங்க. ஏன்னா எங்க ஊர்ல எல்லாமே பாட்டு திறத்தாலே வையத்தை பாலித்த நக்க மக்கள் தான் நாங்கெல்லாம். சரி, லா ஆஃப் பெண்டுலம் குழந்தைங்க அவ்வளவேதான். அடுத்த நிமிஷம் அந்த அனுபவத்தை அப்படியே பார்ப்பாங்க. ஆர்கிமிடிஸ் அது வந்தாச்சு, ஓகே, ஹைபோட்டனஸ் இது பார்த்தாச்சு. அப்புறம் என்ன லா ஆஃப் பெண்டுலம் என்ன பண்ணணும்? அது இங்க இருந்து அது வரைக்கும் போகும். as long as the length of the pendulum does not change, the time taken for an hour doesn't change. as long as the pendulum உட்காந்து குழந்தை மனப்பாடம் பண்ணும். அம்மா வேற வந்து பார்த்துட்டு போவாங்க. ஒரு வாரத்தை விட்டா சமையல் அறையில தோசையை திருப்பி போடும்போது குழந்தைய ஒரு திருப்பி போட்டு விட்டுட்ட அப்படின்னு சொல்லுவாங்க. குழந்தை ஏம்மா இதெல்லாம் கவனிக்கிற அப்படின்னு. ஆனா எங்க ஊர்ல இதெல்லாம் சாதாரண விஷயம். பிள்ளை தமிழ போக போக சொல்லிட்டு போவோம். என்ன, ஒரு பெரிய ஊஞ்சல் இருக்கு, அதுல மலைமகளை உட்கார வச்சு ஆட்டிட்டு இருக்காங்களாம். யார் ஆட்டுறாங்க? அலைமகளும் கலைமகளும் இந்த ஊஞ்சலை வீசி வீசி ஆட்ட முயற்சி பண்றாங்களாம். எத்தனைதான் உந்தி ஆட்டினாலும் இந்த ஊஞ்சல் எந்த அளவு வேகமா போலையா, அந்த மலைமகள் காதுல போட்டிருக்கக்கூடிய குழை இருக்கு இல்லையா, அது ஆடுற வேகத்துக்கு இது போகலையா. அப்படின்னா என்ன, காதுல இருக்கக்கூடிய குழையினுடைய the length of the pendulum is very short. இன்னும் ரொம்ப ஃப்ரீக்வெண்டா, ரொம்ப இயல்பு. ஒரு புல்லின் நுனியில இருக்கக்கூடிய அந்த சாதாரண பனித்துளியில பக்கத்துல இருக்கக்கூடிய பனிமரம் எப்படி விழும், இதை நாங்க சொல்லிட்டு போயிடும். கவலையே படாம சொல்லிப்போம். தமிழை கொண்டு வந்து பக்கத்துல வச்சீங்கன்னா உங்களுடைய எல்லாம் கூட வந்து உட்காரும். ஆனா அதை கொண்டு வந்து உட்கார வைக்கக்கூடிய தைரியம் வேணும். சரி, எது பாட்டு திறம்? என்னுடைய குழந்தைங்க கிட்ட நான் கவிதை கேட்பேன். வா, வகுப்பு தொடங்குறதுக்கு முன்னால ஆளுக்கு ஒரு கவிதை சொல்லணும், சொல்லியே ஆகணும், அவ்வளவுதான். இது கவிஞனை கொல்றதுக்கு சுலபமான வழி இதுதான். என்ன, சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொன்னா இங்க இருக்கு இங்க வரல, இங்க இருக்கு இங்க வரல அப்படின்னு. பேனால மையூத்தி எழுதினா கவிதை வராது. லாசாராம் அமிர்தம் ரொம்ப அழகாக சொல்வாரு. நெருப்புன்னு எழுதினா புகை வரணும் அப்படின்னு சொல்வாரு. நெருப்புன்னு எழுதினா புகை வரணும்னா அப்ப எந்த அளவுக்கு யார் மைய ஊத்தி எழுதுறது, உயிரை ஊத்தியில எழுதுறோம் சொல்லுவோம். பேனால மையூத்தி எழுது பொய்யூத்தி எழுதாதே அப்படின்னு சொல்லுவோம். அப்படி உட்காந்து எழுதுனது நெருப்புன்னு வரணும். குழந்தைங்கிட்ட எங்க எழுது அப்படின்னு சொன்னா ஒத்தொத்த வரியா, சின்ன சின்ன குழந்தைங்க, அதுக்கு முகம் கூட எனக்கு ஞாபகம் இல்லை, 18 வயசு பளிச்சுன்னு வந்த மின்னல் கவிதை. இதெல்லாமே பாட்டு திறம்தான். ஒரு காலத்துல ஒரு 20 வருடங்களுக்கு முன்னால ஒரு மரம் வளர்க்கும் வேகம் இந்தியாவில ரொம்ப அதிகமாக இருந்தது. சுவர்கள் எல்லாம் எழுதி வச்சோம், என்ன, வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம், வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம்னு இருந்தது. என்னுடைய மாணவர் எழுதி வச்சார், வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம், யார் வீட்டில் நான் வளர்ப்பேன். எனக்கு வீடுன்னு ஒண்ணு வேணும் இல்லையா? வறுமையை இதை விட அழகா சொல்ல முடியுமா என்ன? எவ்வளவு இயல்பாக. இது பாட்டு திறன். அன்னைக்கு 20-25 வருடங்களுக்கு முன்னால் அவர் எழுதின போது என் மனதுல ஒரு சிரிப்பும் சோகமும் எப்படி வந்து கவிந்து மனதை ஆட்கொண்டதோ அதேதான் இப்ப நான் பாக்குற ரியாக்ஷன். இதுக்கு மனப்பாடம் வேண்டாம், இதுக்கு உரை வேண்டாம், இதுக்கு யாரும் பக்கத்துல இருந்து பேச வேண்டாம். இது பாட்டு திறன். போற போக்குல வறுமையை சொல்லிட்டு போனது. இன்னொரு குழந்தை எழுதினாரு, கனவிலும் அணுகிறேன். அப்பதான் கனவு காட்சிகளும் ரொம்ப அழகா இருக்கும். எங்க வீட்டுக்கு வேலைக்கு வரக்கூடிய பெண் கூட சொல்லுவாங்க, ஒரு குறிப்பிட்ட பட இயக்குனருடைய படத்தெல்லாம் மறக்காம போய் பார்ப்பாங்க. அப்ப நான் சொல்ல, எப்படி உட்கார்றேம்மா, எனக்கு கஷ்டமா இருக்கு, என்னால இதை ஒத்துக்கவே முடியல. ஐயோ, கனவு காட்சியெல்லாம் ரொம்ப அழகா இருக்கும்க்கா. ஏன் அப்படின்னா, ரொம்ப ஏழையாக வறுமையாக குப்பை தொட்டியில பேப்பர் பொறுக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கிற பெண்மணி கூட கனவுல பெரிய ராணி மாதிரி விதவிதமா ஆணை அணிஞ்சிட்டு வருவாங்க அப்படின்னு. என்னுடைய மாணவர் ரொம்ப அழகா ஒத்த வரியில எழுதினார், கனவிலும் அணிகிறேன் அதே கந்தல் சட்டையை. எவ்வளவு இதை விட வறுமையை சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன பாட்டு திறமை?
பாடல் அப்படின்னா இத்தனை வரிகள் வேணும்னு யாரும் கேட்கல. சொன்ன வீச்சு அம்பு மாதிரி எல்லை எது இலக்கம் அங்க வந்து விழணும். சரி, இதுக்கு அடுத்தது அப்படின்னா ஒவ்வொருத்தரும் இன்னொரு குழந்தை வறுமை பத்தி எழுது, அவ்வளவுதான் சொன்னேன். வாழ்க்கையோடு கைகுலுக்கினேன், என் ஆயுள் ரேகை அழிந்து போனது. அவ்வளவுதான். உங்களுடைய ஜோசியங்கள் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை அத்தனையும் மாத்தி கொடுத்தாச்சு குழந்தை. வாழ்க்கையோடு கைகுலுக்கினேன், என் ஆயுள் ரேகை அழிந்து போனது. இது போற போக்குல சொல்ற வார்த்தைகள் அல்ல. 20 வருடங்களுக்கு முன்னால, 25 வருடங்களுக்கு முன்னால எழுதின குழந்தை கூட மறந்து போயிருக்கும். கம்பனுக்குள்ள இருக்கக்கூடிய கவித்துவம் எவ்வளவு சத்தியமோ அவ்வளவு சத்தியம் கடைசி மனிதனுடைய மனதில் இருக்கக்கூடியதும். அப்ப என்ன பண்ண போறோம் நாம அப்படிங்கறதையும் பார்ப்போம். என்ன, ஆகாயத்திலேயே விதை தூவினாலும் வேர் விடணும்னா பூமிக்கு வந்துதான் ஆகணும். அப்போ பூமியை கண்டடையணும். இந்த பூமியில வேற எவ்வளவு ஆழம் பாயணும்னு தெரியும். மிக அழகான அடித்தளமாக இந்த எதிர்காலத்திற்கு நீங்க கொடுக்கக்கூடியது ஒன்றுதான். கவிமாலை தனக்கென்று ஒரு நூலகத்தை துவங்க வேண்டும் என்பது என்னுடைய மிக பணிவான ஒரு விண்ணப்பம். ஒரு நூலகம் வேணும். எந்த குழந்தை கையில புத்தகம் கிடைக்குதோ, சிற்பி தான் சொல்வாரு, சிற்பி பாலசுப்ரமணியம் ரொம்ப அழகா சொல்வாரு, எப்பொழுதெல்லாம் ஒரு நூலகம் திறக்கப்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் ஒரு சிறைச்சாலை அடைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்வாரு. அது உண்மையான அரசாங்கம் வைக்கக்கூடிய சிறைச்சாலையாக இருந்தாலும் சரி, அவர் அந்தரங்கம் வைத்திருக்கக்கூடிய சிறைச்சாலையாக இருந்தாலும் சரி, எல்லா சிறைச்சாலைகளும் உடைக்கப்பட வேண்டும், திறக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக நூலகங்கள். குழந்தைங்களுக்கு அந்த வரப்பிரசாதத்தை கொடுங்க. தாய் தகப்பனான உங்களால மட்டும்தான் முடியும். இதுதான் எல்லை, இதுக்கப்புறம் பூமி கிடையாது அப்படின்னு சொல்லி this is the ultimate அப்படின்னு சொன்னா கூட கவிஞன் ஒருத்த மட்டும்தான் he always looks behind the beyond. this is beyond அப்படின்னா அதை நகர்த்திட்டு அதுக்கப்புறம் என்ன இருக்கு அப்படின்னு பாக்குறவன் கவிஞன் மட்டும்தான். சுஜாதாவுடைய ஒருவரையும் துப்பறியும் கதை ஒன்றை எழுதுங்கள் அப்படின்ன போது அவர் சொன்னாரு, உலகத்தின் கடைசி மனிதன் தன் அறையில் தனியாக அமர்ந்திருந்தான், வாசல் கதவு தட்டப்பட்டது. எவ்வளவு அழகா! யார் சொன்னாங்க உரைநடையில கவித்துவம் இல்ல, கவிதையில உரைநடை இல்ல அப்படின்னு சொல்லி? பார்க்கக்கூடிய காதுகளும் தரிசிக்கக்கூடிய கண்களும் நமக்கு இல்லைன்னு மட்டும்தான் அர்த்தம். ஒரு நொடியில எனக்கு உங்களுக்கு எவ்வளவு பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியாது எனக்கு. மாலன், பாலகுமாரன், சுப்பிரமணிய ராஜு அப்படின்னு ஒரு 3 பேர் வந்திருந்த ஒரு காலகட்டம். சுப்பிரமணிய ராஜு மிக சீக்கிரமே இறந்து போன ஒரு நபர். ஒருவரி நாவல் அப்படின்னு சொன்ன போது, ஒரு வரியில ஒரு நாவல் எழுதுங்க அப்படின்னு கேட்டபோது அவர் எழுதினது ஒண்ணு என்ன, ஒரு பெண் பிறந்தாள், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு நாவல். ஒரு பெண் பிறந்தாள். இதுதானே இன்றைக்கு இருக்கக்கூடிய மெகா சீரியல். இதுதானே ஒன்றன் ஒன்றாக ஒரு பெண் பிறந்தாள். குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. ஒரு கதை எப்படி இருக்கும், ஒரு திரைக்கதை எப்படி இருக்கும்னு சொல்லுங்க. கவிதை தன்னை போல உள்ள வந்து உட்காரும். ஒரு மன்னன் ஆண்டு வந்தான், மன்னன் இறந்து போனான், அவனது மனைவியான அரசியும் இறந்து போனாள், முடிஞ்சு போச்சு கதை. திரைக்கதையா மாத்திரமா உள்ள கொண்டு வாங்க. ஒரு மன்னன் ஆண்டு வந்தான், அவன் இறந்து போனான், மிகுந்த துன்பங்களுக்கும் பின் அந்த அரசியும் இறந்து போனாள். துன்பத்தை வச்சு 300 நாள் ஓட்ட முடியும். கவிதை எங்க நிற்குது, கதை எங்க வருதுன்னு நமக்கு தெரியாது. ரொம்ப அழகா குழந்தைங்க ஃப்ராஸ்ட் மொழிபெயர்த்திருந்தாங்க, the road not taken அப்படின்னு. ஏன் நூலகம் வேணும்னு நான் சொல்றதனுடைய அர்த்தம் இதுதான். ரொம்ப அழகா ஃப்ராஸ்ட் சொல்வாரு, a poem is like an ice cube on a hot stove. It moves while melting, it melts while moving. யோசிச்சு பாருங்க, ஒரு நல்ல ஒரு பெரிய அடுப்பு மேல ஒரு தட்டை வச்சு ஒரு ஐஸ் கியூபை வைக்கிறீங்க. அது எப்ப உருகுது எப்ப நகருதுன்னே தெரியாது. உருகும் போது நகரும், நகரும் போது உருகும். அப்படிதான் கவிதை வழுக்கி 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 நம்மளுடைய மனதுக்குள்ள வந்து தொட்டு உட்காரக்கூடியது. விசாலப்படுத்துங்க, மொழிகளை விசாலப்படுத்துங்க. எவ்வளவுதான் தாய்மொழி பக்கத்துல வந்து பக்கத்துல பாதுகாப்பாக நின்றாலும் வீட்டுக்கு வாசல் கதவு இருக்க வேண்டியது எவ்வளவு அத்தியாவசியமோ அதே மாதிரி 4 ஜன்னல் கதவுகள் வேண்டும். தமிழ்தான் மிகவும் இனிது அப்படின்னு சொல்றதுக்கு எனக்கு ஆங்கிலம் கண்டிப்பாக வேண்டும். தோல்ல வச்சு கனகவிசையர் தோல்ல வச்சு கண்ணகிக்கான கல்ல கடத்த முடியும் அப்படின்னா தமிழ் இஸ் தி அல்டிமேட் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்றதுக்கு ஆங்கிலத்தின் தோல்ல வச்சு கடத்தலாம், தாராளமாக கொண்டு போகலாம். ஃப்ராஸ்ட் ரொம்ப ரொம்ப அழகாக சொல்லக்கூடிய அந்த கவிதை ரோட் நாட் டேக்கன், அது மொழிபெயர்த்திருக்காங்க. இது வகுப்புல நாங்களும் பார்த்தோம். அந்த ரோட் நாட் டேக்கன் அப்படிங்கறது, அந்த டேக்கன்கிற வார்த்தைக்கு நாங்க பட்ட பாடு எங்களுக்கு தான் தெரியும். ரோட் நாட் டேக்கன், இங்கே தேர்ந்தெடுக்கப்படாத பாதை அப்படின்னு வந்திருக்கு. எனக்கு என்னுடைய வகுப்புல பெரிய ஒரு டிபேட்டுக்கு அப்புறம் பயணிக்காத பாதை, அது இன்னும் கொஞ்சம் கூட நெருக்கமாக போகக்கூடியது. மொழிபெயர்ப்பினுடைய பெரிய அழகே என்ன தெரியுமா, படைச்சவன் உட்கார்ந்தாச்சு, படிக்கிறவனுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள்ல தான் மாறும். உங்களுடைய 6ஆம் வகுப்புல ஞாபகம் இருக்கா, உங்களுக்கு எல்லாம் ஸ்டாப்பிங் பை வுட்ஸ் ஆன் a snowy evening அப்படின்னு படிப்பீங்க.
என்ன ஒரு மழை பனி பெய்துட்டு இருக்கக்கூடிய மாலை நேரத்தில் ஒரு குதிரையோட ஒரு பண்ணை வீட்டு முன்னால போய் நிற்கக்கூடியது, இதெல்லாம் மறந்திருக்கும். கடைசியாக வந்த அந்த அழகான அந்த 4 வரிகள் மறந்திருக்காது. உடனே நேரு ஞாபகம் வருவாரு, அவர் டேபிள் மேல அது இருந்ததெல்லாம் ஞாபகம் வரும். woods are lovely dark and deep but I have promises to keep and miles to go. இது சொல்லிட்டே இருக்கும். இதுதான் ஒரு கவிஞனுடைய பாட்டுத்திறன். அந்தரங்கமான அனுபவம்னு நீங்களும் நானும் பார்க்கும்போது அந்த சின்ன ஆலம் விதையிலேருந்து அப்படியே விஸ்வரூபம் எடுத்து ஊர் பூரா இருக்கக்கூடிய ஒற்றை அனுபவமாக அதை மாத்திரும். உங்களுக்கும் எனக்கும் தெரியும் என்ன, woods are lovely dark and deep எல்லாம் அழகாதான்ப்பா இருக்கு. 6ஆம் கிளாஸ் குழந்தைங்களுக்கு ஒரு அட்டையை கொண்டு வந்து ஆசிரியர் காமிச்சு, பத்தியா பனி இப்படிதான் பெய்யும், பனி பெய்யக்கூடிய வீடு இப்படிதான் இருக்கும் இல்லையா, நெட்ல கூட்டிட்டு போய் காமிக்கிறீங்க. அப்ப நீங்க பாக்குறது ஒரு அனடேஷனுக்கும் சம்மரிக்கும் தான். சரி, 10ஆம் வகுப்பு வரும்போது woods are lovely dark and deep அர்த்தம் மாறும். 12ஆம் வகுப்பு இன்னும் மாறும். நீங்களே ஒரு டிகிரி எடுக்கும்போது மாறும். ஆசிரியரா வந்து முதல் ஆண்டு நீங்க பாடம் எடுக்கும்போது I have promises to keep வேறையாக இருக்கும். 45 வயசுல miles to go before I sleep அர்த்தம் வேறையாக இருக்கும். என்ன மாதிரி 58 தொட்டாச்சு அப்படின்னா miles to go before I sleepங்கிற அந்த ஸ்லீப்புடைய அர்த்தமே மாறும். அவசர அவசரமா வாழ ஆரம்பிப்போம். எல்லாருக்கும் ஒரு புத்தகம் வாசிக்க 5 மணி நேரம் வேணும் அப்படின்னா எனக்கு எப்படி 20 நிமிஷத்துக்குள்ள படிச்சாகணும். உங்ககிட்ட இளமை இருக்கு, 5 மணி நேரம் இருக்கு, எங்கிட்ட இல்ல 20 நிமிஷத்துக்குள்ள படிச்சாகணும். இப்போ கவிஞன் ஒருத்தன் தான், கவிதை ஒருத்தன் தான். பரிணாம வளர்ச்சி வாசகனுக்குள்ள ஏற்படும். இந்த வாசக அனுபவம் தான் மொழிபெயர்ப்பா வரும்பொழுது ரொம்ப அழகா ஏகே ராமானுஜன் தான் சொல்வாரு. சங்க இலக்கிய பாடல்கள் எல்லாம் மொழிபெயர்த்த அந்த நபர் சொல்லும்போது ரொம்ப அழகாக இருக்கும். There is no perfect translation. There are only good attempts made. அவ்வளவுதான். பெர்ஃபெக்ட் டிரான்ஸ்லேஷன் ஒண்ணுமே கிடையாது, நன்முயற்சிகள். அப்புறம் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டா அவர் சொல்லுவாரு, டிரான்ஸ்லேஷன் இஸ் an art of imperfection. ஒரு ஆங்கிள் பார்த்தா இந்த அர்த்தம் புரிஞ்சுதா, உடனே அதை மாத்திட்டேன். நாளைக்கு பார்க்கும்போது வேறையா இருக்கு, சரி இதை தூக்கி வீசிட்டு இன்னும் நெடு, இதை தூக்கி வீசிட்டு இன்னும் நெடு. மொழிபெயர்ப்பு ஒரு நாளும் முடியாது. என்ன காரணம்? அப்ப கேட்டேன் நான் அவர்கிட்ட, 93 அவர் இறந்து போறதுக்கு முன்னால அவர்கிட்ட கேட்ட போது, அப்ப என்ன பண்ணுவீங்க அப்படின்னா அவர் சொல்றாரு, டிரான்ஸ்லேஷன் ஒரு அளவுக்கு அப்புறம் you know what you do, you abandon it. அவ்வளவுதான், தூக்கி விட்டுடும். யாருக்கு நன்றி சொல்வோம்? ஒரிஜினல் எழுதினால ஒருத்தன், அவனை பாராட்டும். ஆஹா எப்படி எழுதியிருக்கையா, எந்த ஆங்கிள் பார்த்தாலும் அத்துமீறி போறேன். இது பாட்டுத்திறம். பாட்டுத்திறம் அப்படிங்கிறதுக்கு பாரதி வரணுங்கிற அவசியம் இல்லை. ஆனா அவன் வந்ததுனால அவன் முன்னால போனவங்களையும் பின்னால வந்தவங்களையும் அவன் சொல்லிக் கொடுக்க முடிஞ்சு. குழந்தைகளோட நேரம் செலவிடுங்க. நான் உங்க இதே மாதிரி தேநீருக்காக அங்க போய் உட்கார்ந்து இருந்த போது ஒரு குழந்தையோட எனக்கு ரொம்ப பெரிய ஒரு நட்பு ஏற்பட்டது. என்ன நட்பு அப்படின்னா, அவர் கையில வச்சிருந்த புத்தகத்துல இருந்து ஒரு கதாபாத்திரத்தை அவர் சொன்னார், அவ்வளவுதான். அந்த கதாபாத்திரத்தை சொன்ன அடுத்த நிமிஷம் நான் திரும்பிட்டேன். அவர் சொன்னது ஆலிவாண்டர் அப்படின்னு சொன்ன அடுத்த நிமிஷம், ஆலிவாண்டரா, ஹாரி பாட்டர் ஆச்சு அப்படின்ட்டு நான் போயாச்சு. போய் பக்கத்துல உட்காந்து ஹாரி பாட்டர் பிடிக்குமா, அவ்வளவுதான். எங்க 2 பேருக்கும் நாங்க யாரும் தெரிய வேண்டாம், முன்ன அறிமுகம் தேவையில்லை. ஒரு புத்தகம் நடுவுல வர எங்களுக்கு நடுவுல இருந்த சுவர் காணாம போய் பாலங்கள் உருவாச்சு. அந்த பாலங்களுக்கும் சுவருக்கும் ரா மெட்டீரியல் என்னமோ ஒண்ணுதான், 2க்கும் சிமெண்ட் வேணும், கல்லு வேணும். கட்டுறது என்னங்கிறது தானே இப்ப முக்கியம். மனங்களுக்கு இடையில சுவருக்கு பதிலா பாலம் வந்தது. பாலம் வந்த அடுத்த நிமிஷம் உங்களுக்கு என்ன பிடிக்கும், எனக்கு என்ன பிடிக்கும், எக்ஸாம் முடிஞ்சாச்சா, முடிஞ்சாச்சு, புக்கை பாருங்க. முதல் 3 நாள் தான் ஆயிருக்கு புக் வாங்கி. பார்த்தாலே புத்தகம் படிச்ச லுக்கு வந்துடணும் புத்தகத்துக்கு. வீட்டை பார்த்தா வாழ்ந்த மாதிரி இருக்கணும், புத்தகத்தை பார்த்தா படிச்ச மாதிரி இருக்கணும். புத்தகம் புதுசா புத்தகத்தை வச்சிருந்தீங்கன்னா வீட்டை பார்த்தா வாழ்ந்த மாதிரி இருக்கணும். சுத்தமா இருக்கிறது வேற, அதுக்காக சுத்தமாவே இருக்கிறதுங்கிறது வேற. அப்படி கொஞ்சம் குப்பை கொஞ்சம் அழுக்கு சுத்தப்படுத்துறதுக்கு ஏதாவது தேவையில்லையா? அதே மாதிரி புத்தகத்தை பார்த்தா டாக்ஸியர் மடிச்சு வைக்க நான் சொல்லல, ஆனா என் கைப்பற்றிருக்குன்னு தெரியும். பல நேரங்களில் அவ்வளவு பெரிய புத்தகத்தை வச்சுட்டு அவசர அவசரமா நான் சாப்பிடும் பொழுது சிந்தின சட்னி வாசனை இருக்கலாம், சாம்பார் இருக்கலாம், அது அவசரமா தொடச்சது இருக்கலாம், தொடக்காம இருந்தா ஒரு இடத்துல இருக்கும், தொடச்சதுனால புத்தகம் போறது பரவி இருக்கும். இந்த நகைச்சுவை உணர்ச்சியோட கையில புத்தகத்தை அரவணைச்சு எடுக்கும் பொழுது எனக்கு ஜெயகாந்தன் சொல்ற அந்த வரிகள் தான் ஞாபகம் வரும். உங்கள் கையில் விரிந்து கிடப்பது ஒரு புத்தகம் அல்ல, ஒரு மனிதனின் மனம் என்பதை உணர்ந்து இதயபூர்வமாக எடுத்து வாசியுங்கள். இதுதான் வால்ட் விட்மனும் ரொம்ப அழகா சொல்வாரு. To the future libraries behind your closed doors, what lies there is my heart and my feeling.